வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவெற்றியூரில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் நலசங்க நிர்வாகிகள் பதவியேற்பு. ரீவா என அழைக்கப்படும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் நலசங்கத்தின் வடசென்னை வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவெற்றியூர் தொகுதி நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை காலடிப்பேட்டை சன்னதி தெருவில் அமைந்துள்ள சுந்தரமூர்த்தி நடராஜன் மாளிகையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொகுதி தலைவர் தீபம் எஸ். சங்கர், தொகுதி செயலாளர் எஸ். எம். அரசு தலைமையில் வடசென்னை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் எஸ். வி. முருகன், கௌரவ தலைவர் எஸ். ஆர். டி. மோகன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு திருவெற்றியூர் எஸ். கணேஷ் வரவேற்புரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில தலைவர் கே. மருதப்பிள்ளை, மாநில செயலாளர் எஸ். எம். குமார், மாநில பொருளாளர் எஸ். எஸ். ஜெயராஜன், மாநில துணைத் தலைவர் டி. ரஜினிராஜ், மாநில இணைச் செயலாளர் ஏ. ஜே. நாகராஜ், சென்னை மண்டல தலைவர் வி. பி. வில்லியம் உள்ளிட்டவர்களுடன் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து உறுப்பினர்களுக்கு நல உதவியாக புடவைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் முடிவில் வருகை தந்த அனைவருக்கும் அசைவ பிரியாணி பரிமாறப்பட்டது. சங்கத்தை அவர் சிந்தித்து உருவாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சங்கத்தை ஆரம்பிக்கும் போது தலைவர்களிடம் சொல்லும் போது நீங்கள் திருவள்ளூர் பகுதியில் ஒரு கூட்டத்தை போட வேண்டும் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன் நம் சரவணா பவனிலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒரு 6 மாதம் தொழில் ஏற்பட்ட காரணத்தினால் தலைவர் கூட என்னிடம் கோவப்பட்டார். நம்முடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக நாம் ஒரு சங்கத்தை உருவாக்கி இருந்தோம். அதில் தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டேன். ஆனால் ஏன் இவ்வளவு தொழில்கள் என்று கேட்டார். அதற்கு உதாரணம் நிறைய சொல்லலாம், காரணம் இருக்கிறது. இருந்தாலும் தொழில் ரீதியாக நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய ரைடர்ஸை தொடங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நமது தொகுதி தலைவர் தீபம் சங்கர் அவர்களையும், செயலாளர் அரசு அவர்களையும், பொருளாளர் எஸ். சி. வேல் அவர்களையும் எல்லாம் நான் அணுகி கேட்கும் போது அவர்கள் உடனடியாக நாங்கள் இதற்கு வருகிறோம் என்று அவர்களை அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தினால் இன்று இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, அதற்கு முன்பாக நான் சிலரிடம் உறுப்பினர் படிவத்தை எடுத்து சென்று நீங்கள் எல்லாம் இந்த ரீடர் செய்வோம் நலசங்கத்தின் உறுப்பினராக ஆக வேண்டும் என்று கேட்டு அதற்கு அவர்கள் டிவியாவும் மூத்தாகவும் பதில் சொன்னார்கள். எத்தனையோ ரீடர்ஸ் சங்கம் இருக்கிறது, நீங்கள் இந்த ரீடர்ஸ் சங்கத்தை உருவாக்கி என்ன செய்ய போறீர்கள் என்று கேட்டார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நான் அவர் சொல்கிறேன். ஒரு உதாரணமாக, ஒரு பக்தன் கடவுளிடம் தினமும் போய் எனக்கு லாட்டரி டிக்கெட்டிலே 1 லட்சம் ரூபாய் விட வேண்டும் என்று அவன் பிரார்த்தனை செய்தான். மறுநாளும் சென்று அந்த கடவுளிடம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் லாட்டரி டிக்கெட் விட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். மறுநாளும் அந்த கடவுளிலே போகிறான். கடவுளை திட்ட ஆரம்பிக்கிறார். என்னுடைய வேதனை உனக்கு புரியவில்லையா? எனக்கு லாட்டரி டிக்கெட்டிலே 1 லட்சம் ரூபாய் விட வேண்டும் என்பதை நான் தினமும் உன்னுடைய பிரார்த்தனையை வைக்கிறேன். உன் காதில் விடவில்லையா என்று கடவுளை உண்மையில் கேட்க ஆரம்பித்தார். கடவுள் பக்தனுடைய வேதனையை கண்டு அவர் இறங்கி, பக்தா உனக்கு என்ன வேணும்? நீ எல்லாம் கடவுளா? எனக்கு லாட்டரி டிக்கெட்டை 1 லட்சம் ரூபாய் விளைவிக்க முடியாதா என்பதை கேட்டவுடன் அவர் கடவுள் சொல்கிறார், அந்த 1 லட்சம் ரூபாய் உனக்கு கிடைப்பதுடன் அதை கிடைத்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் என்று சொன்னார். ஆனால் அதற்கு முன்னாடி நீ ஒரு உதவியை செய்ய வேண்டும். நீ முதலில் லாட்டரி டிக்கெட்டை வாங்க வேண்டும் என்று சொன்னார்.
அதே போன்றுதான் இங்கு உறுப்பினர் படிவத்திலே சேராமல் வெளியே கேள்வி கற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கூட்டம் ஒரு பெரிய ஒரு சவாலாக நடத்தி இருக்கிறோம். ஆகையால் வெளியிலிருந்து கேள்வி கேட்பவர்கள் வர வேண்டும். நாம் கண்டுகொண்ட சாதாரண தலைவர்கள் கட்டிட தொழிலாளர் சங்கம் பல ஆண்டுகளாக கட்டிட தொழிலாளர்களுக்கு போராடி கொண்டு சில உரிமைகளை பெற்றுத் தந்திருக்கிறார். கட்டிட தொழிலாளி இழப்பதற்கு 5 லட்சம் ரூபாயும் அவருடைய பெண் குழந்தைக்கு தலைக்கு 50,000 அது மட்டுமல்ல, கட்டிட தொழிலாளருக்கு வீடு இல்லை என்ற நோக்கத்திலே அரசாங்கத்திற்கு அவருக்கு வீடு பெற்றுக் கொடுத்த ஒரு ஒப்பந்த தலைவர் தான் இன்றைக்கு வேலைக்கு தொழில் செய்வோம் சங்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதனால் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த சங்கத்திலே உறுப்பினராக ஆவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு எந்த தயக்கம் வேண்டாம் என்று கூறுகிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் மின்விளக்கை கண்டுபிடித்தார். பெட்சகோல் அவர்கள் வானூர்தியை கண்டுபிடித்தார்கள். நியூட்டன் அவர்கள் குடியிருப்பை கண்டுபிடித்தார்கள். ஆனால் இதையெல்லாம் வெளியுலகத்துக்காக கண்டுபிடித்தது நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் தான். ஒரு தனி ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக சுதந்திரத்தை கண்டுபிடித்தார் தென்னாப்பிரிக்கா என்பதை நாம் மற வேண்டாம். அதுக்கு ஒரு பரீட்சையிலே வேலைநிறுத்த தொழில் செய்வர்கள் வேலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுயத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலைச்சத்தை நம்முடைய அண்ணன் பொன்குமார் அவர்கள் தொடர்கிறார் என்பதை நீங்கள் உறுதியுடன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் வானத்தை பூமி வானத்தை தொடும், அது அதிசயமில்லை. வானத்தை மனிதன் தொடுகிறான், அதுதான் அதிசயம் என்பதை கூறிவிட்டு நான் செய்கின்ற தொழிலுக்கு ஒவ்வொருத்தரும் நம்முடைய உறுதுணையாக நம் கீழே இருக்கின்ற மீடியேட்டர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வெற்றியை நாம் தர வேண்டும் என்றால் இந்த சங்கத்தில் நீங்கள் எல்லாம் உறுப்பினராக வேண்டும் என்று கூட்டு இந்த நல்ல வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பின்னாடி என்ன சத்தமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. மிகுந்த சிறப்போடு ஏற்பாடு செய்யப்பட்டு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் நல சங்கத்தினுடைய திருவொற்றியூர் தொகுதி பொறுப்பாளர்கள் பதவியேற்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற தொகுதி தலைவர் தீபம் எஸ் சங்கர் அவர்களே, தொகுதி செயலாளர் SM அரசு அவர்களே, மாவட்ட அமைப்பாளர், இந்த தொகுதியை உருவாக்க முன்னோடியாக இருந்த அன்பு சகோதரர் SP முருகன் அவர்களே, கௌரவ தலைவர் பாலசுப்ரமணியன் அவர்களே, SRT மோகன் அவர்களே, தொகுதி பொருளாளர் SKT வேலு அவர்களே, தொகுதியினுடைய மற்ற எல்லா நிர்வாகிகளையும் நம்முடைய செயலாளர் வரிசையா படித்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதை நான் வழிமொழிந்து இந்த நிகழ்வில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிற தலைவர் மருதுப்பிள்ளை அவர்களே, செயலாளர் குமார் அவர்களே, பொருளாளர் ஜெயராமன் அவர்களே, துணைத் தலைவர் ரஜினி ராஜ் அவர்களே, இணை செயலாளர் நாகராஜ் அவர்களே, மண்டல தலைவர் VP வில்லியம்ஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற தொகுதி நிர்வாகிகள், தொழில் செய்வோர், அவரது குடும்பத்தை சேர்ந்த தாய்மார்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னிடத்தில் நம்முடைய தொகுதி நிர்வாகிகளும் மாவட்ட அமைப்பாளரும் 1000 பேர் டார்கெட் பண்றோம், 500 தாண்டும் என்று உறுதி கொடுத்தார்கள். நான் 40 வருஷமா இந்த மாதிரி கேட்கிறேன். எனக்கு தெரியும் 1000 பேர் திரட்டணும்னா எவ்வளவு வேலை பார்க்கணும், அதுக்கு என்ன மண்டபம் இருக்கணும் தெரியும். ஆனா இலக்கு பெருசா இருக்கணும் என்கிற அந்த உணர்வோடு அதை நான் ஏற்றுக்கொண்டேன். அரணைக்கு வந்தபோது பாதி பேர் தான் இருந்தாங்க. பாதி இருந்தாலும் பரவாயில்ல
என்கிற எண்ணத்துக்கு வந்தேன். இப்போது அரங்கு நிறைந்திருக்கிறது. உணர்வுபூர்வமா நம்முடைய தொழில் செய்பவர்கள் வந்திருக்கீங்க. எப்ப கூட்ட முடியும், எப்ப சேரியை கொடுப்பாங்க, போய் மீன் குழம்பு வைக்கணும் காத்திருக்கிற தாய்மார்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். நான் கூட வந்த உடனே செயலாளர்கிட்ட சொல்லிட்டேன், அடுத்த முதல் கூட்டத்துக்கு, பதவி ஏற்கிற கூட்டத்துக்கு முழுமையா நம்முடைய மதிப்பை தெரிஞ்சுக்கணும். இந்த சேரி கொடுக்கறது, இதை கொடுக்கறது, அதை கொடுக்கறதுலாம் வைக்கக்கூடாது. வந்த உடனே செயலாளர் உத்தரவு போட்டேன். தேவை எப்போ அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் தேவை. இது முதல் நிகழ்ச்சி. நிர்வாகிகள் பதவி ஏற்க போறோம். அப்ப நம்மளுக்கு உண்மையான ஸ்ட்ரென்த் எவ்வளவு? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? தாய்மார்கள் வரலன்னா இந்த அரங்கை நிறைவு செய்வதற்கு கட்டாயம் கஷ்டப்பட்டு ஆளுக்கு இன்னொரு 10 பேரை தொழில் செய்வரை கூப்பிட்டுருப்பீங்க. இதுல ஒரு 200 பேர் வருவாங்க, பெண்கள் ஒரு 200 பேர், அப்படி இப்படி வந்தா 500 பேர் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் கொஞ்சம் வேலையை சுருக்கமா செய்து. அதனால அடுத்து வருகிற நிகழ்வுகளில் அது நாகராஜா இருந்தாலும் ரஜினியா இருந்தாலும் பெண்களுக்கு உதவித்தொகை வழங்குவதை பதவியேற்பு நிகழ்ச்சி வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்புறம் ஓராண்டு நிகழ்ச்சி நடத்த போறோம், குடும்ப விழாவை நடத்த போறோம். அடுத்த ஆண்டுக்கு ஒரு முறை குடும்பம் கூடும் விழாவை நடத்த போறோம். அதை வச்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இதுவரை நடைபெற்ற தொகுதி கூட்டங்களில் இல்லாத அளவிற்கு உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 20க்கும் அதிகமான தொகுதிகளில் நிர்வாகம் போட்டிருக்கிறோம். ஆனால் பதவி ஏற்பு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய முதல் மாவட்டம் என்கிற பெருமையை இந்த திருவொற்றியூர் பெற்றிருக்கிறது. இது நம்முடைய ரீவாவுடைய வரலாற்றில் மறைக்க முடியாத முதல் பக்கத்தை இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இதற்காக நான் முருகன் அவர்களுக்கும் சங்கர், நம்முடைய அரசு போன்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னைக்கு ஒரு 20 ஆண்டு கழிச்சு பேசினா கூட திருவொற்றியூர்ல தான் முதல்ல பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்தது. 50-60 ஆண்டுகளுக்கு பிறகும் திமுக ராயபுரத்தில் தொடர்ந்து எப்படி பேசுறோமோ அதுபோல இந்த திருவொற்றியூர் இந்த சங்க வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள். ஏன் மீசோர்ல கையில் என்ன கொள்கை வச்சுக்கிறீங்களா? சேர்ல வச்சுட்டு கை கட்டுக்கலாம், அப்புறம் எடுத்து சாப்பிடலாம். இது இந்த அமைப்பினுடைய நோக்கங்களை எனக்கு முன்னாடி பேசணும்னா நல்லா பேசிட்டாங்க. ரியல் எஸ்டேட் தொழில், கட்டுமானம், மனை தொழில் ரெண்டும் சேர்ந்ததுதான் ரியல் எஸ்டேட் தொழில். நாம இடம் வாங்கி கொடுத்தாதான் ஒரு பில்டரோ ஒரு இன்ஜினியரோ வீடை கட்ட முடியும். அப்ப இரண்டும் சேர்ந்தது ரியல் எஸ்டேட். இந்த தொழில் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் 25 விழுக்காடு 28 விழுக்காடு பங்களிக்கிறது. அப்படின்னா பாருங்க, ஏறத்தாழ 1/3 இந்தியா வளர்ந்திருக்குது அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு தமிழ்நாடு முதல்ல பொருளாதார வளர்ச்சி 11.9 விழுக்காடை எட்டி இருக்குதுன்னா அதுல நம்முடைய பங்கு பெரும்பங்கு. இடம் வாங்கி கொடுக்குறோம், போறோம். இப்ப தலைவர் சொல்லுகிறாரு, கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், முதல் கேட்டுக்கு 2வது கேட்டுக்கு நடுப்புறவே ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு அட்வான்ஸ் போட போறேன். அந்த இடத்தை வாங்கினா ஒரு பெரிய மால் கட்டுவான், பல பேருக்கு வேலை வாய்ப்பு விற்கிறான், அதுல வர்ற ஜிஎஸ்டி. இதுதான் இந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது. அப்படி மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு துறைகள் காரணமாக இருந்தாலும் நம்முடைய ரியல் எஸ்டேட் துறை தான் மிக முக்கிய காரணம். அதனாலதான் நாம சொல்றோம். 2வது பெரிய விஷயம் என்னன்னா, வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய துறை இதுதான். கிராமத்துல
கிராமத்துல விவசாயம் போயிட்டு போச்சு, வேலை இல்லை. அவன் நகரத்தை நோக்கி வந்தா அவன் கிடைக்கக்கூடிய வேலை ரெண்டு. ஒண்ணு, எங்கேயாவது கட்டணம் நடந்தா போய் செங்கல் தூக்கி போட்டாங்கன்னா அன்னைக்கு 1000 ரூபாய், அல்லது ஒரு சின்ன பேக் எடுத்து அக்கடத்துல வச்சாங்கன்னா 20 சீட் 500 சீட் அப்படின்னு பேசிக்கின்னு ஏதோ சுத்தி ஒரு டீக்காக வழி பண்ணிப்போம். அப்ப நம்பிக்கையா வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொழில். நீங்க என்ன படிச்சிருக்கிற, சர்டிபிகேட் இருக்கா, எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கா, இன்டர்வியூ அட்டன் பண்ண, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் காலதாமதம் வரும். அதுக்கப்புறம் இந்த தொழில் தான் வேலை வாய்ப்பு கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்கு, பெருவாரியான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியதுக்கு காரணமா இருக்கு. இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கு. அதனாலதான் நம்ம கேட்கிறோம், இதுக்கென்று தனியா ஒரு அமைச்சரை மத்தியிலும் மாநிலத்திலும் நியமிக்கணும், தனித்துறை இருக்கணும். அவங்களுடைய வேலையை இந்த தொழில என்னென்ன முட்டுக்கட்டை இருக்கு அதை சரிப்படுத்தணும். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 1.25 ஏக்கர் நல்லா இருக்கு. என் பொண்ணு கல்யாணம், நான் ஒரு 60 சென்ட் விற்கணும்னு நினைக்கிறேன். விற்க முடியுமா? முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியது துறையுடைய வேலையா, வேற எந்த வேலையும் கிடையாது. இந்த மந்திரிக்கு ரியல் எஸ்டேட் நல்லா நடக்குதா, என்னென்ன பிரச்சனை, அது போல பதிவு புதுப்பித்தல், அது போல நீங்க சாங்ஷன் ஆனது, வரைபட சாங்ஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முழுக்க தீர்வு காணக்கூடிய ஒரு துறை, ஒரு அமைச்சர் மத்தியிலும் மாநிலத்திலும் வேண்டும் என்பதை நம்ம கோரிக்கையா வச்சிருக்கிறோம். அது போல நிறைய நாம கோரிக்கை வச்சிருக்கிறோம். நீங்க இதுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிறோம். இந்த ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா 5% 28 விழுக்காடு வெளியே இருக்கு. நல்ல வேலை 4 ஸ்லாப் 2 ஸ்லாப் ஆகியிருக்காங்க மாறி நிர்மலா சீதாராமன். 5 12 விட்டுருக்காங்க, 18 28 எடுத்தாச்சு. 5 18 இடையில இருந்த 5க்கும் 18 நடுப்புற இருந்த 12 18க்கு மேல இருந்த 28 இந்த வரி விகிதத்தை எடுத்தாச்சு இந்தியா முழுவதும். அதனால இப்ப 18க்குள்ள வந்திருக்கிறோம், அதையும் 5 விழுக்காடுக்குள்ள கொண்டு வரோம். அப்ப இந்த தொழில் இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்கும். ஜிஎஸ்டிக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஒரு பழமொழி சொல்றாங்க, குத்தாலத்துல இடி இடிச்சா கோடம்பாக்கத்துல கரண்ட் போயிடுச்சு. குத்தாலத்துல இடி இடிக்கிறதும் கோடம்பாக்கத்துல கரண்ட் போறது என்ன காரணம், என்ன இணைப்பு இருக்கு அப்படின்னா, குத்தாலம், நெல்லை, தென்காசி இந்த ஏரியா முழுவதும் பின்மில் கரண்ட் அங்கதான் உற்பத்தி ஆகும். அதை தமிழ்நாடு முழுவதும் விநியோகிக்கிறாங்க. இடி இடிச்சு மழை பெஞ்சா காத்தடிக்காது, காத்தடிக்கலாம் இந்த சக்கரம் சுத்தாது. சக்கரம் சுத்தம்லாம் மின்சாரம் உற்பத்தி ஆகாது. அப்ப கோடம்பாக்கத்துல கரண்ட் கிடைக்காது. அதே மாதிரி தான் ஜிஎஸ்டிக்கும் நிலத்தரகருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நம்ம யோசிக்க கூடாது. ஜிஎஸ்டி குறைச்சி தொழில் நல்லா நடந்தா நமக்கு வியாபாரம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். இப்ப ஜிஎஸ்டி நாம குறைக்க சொல்றோம். இந்த மாதிரி பாப்பா படிக்கிற போது சொன்னாங்க என்னென்ன நோக்கங்களை நம்ம வச்சிருக்கிறோம், கோரிக்கைகளை உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இதையெல்லாம் நாம சரிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த அமைப்பை இன்றைக்கு நாம் தொடங்கி இருக்கிறோம். அதை நாம மனதில் வச்சுக்கணும். இப்ப குறிப்பா ரியல் எஸ்டேட்ல நிலத்தரகர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறோம். டெவலப்பர் ஒருத்தர் இருந்தா, ஒரு திருவள்ளூர்ல டெவலப்பர் 50 பேர் இருப்பாங்க. ஆனா மீடியேட்டரா இருக்கிறவங்க 1000 பேரை தாண்டுவாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணாத ஆளே கிடையாது. போலீஸ்காரன் பண்றான், ஐஏஎஸ் அதிகாரி பண்றான். நீங்க நம்பினா நம்ப நம்ப போங்க. ஒரு மாசத்துக்கு ஒருத்தன் கேட்டான், ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி அது எங்க, தமிழர் மாளிகை எல்லாம் டாக்குமெண்ட் பக்கா இருக்க தவிர ஒரு நல்ல கையெழுத்து தான் சொல்லணும். முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டி யாருன்றது ஜட்ஜிட்டு இருக்கான். ஜட்ஜி ரியல் எஸ்டேட் பண்ணி வந்தான்.
ரியல் எஸ்டேட் பண்ணாத ஆள் என்பது ஒரு 10% தான். 90% ஆள் ரியல் எஸ்டேட் பண்றாங்க. ஆனா அது அதிக எண்ணிக்கையா இருக்கிறது யாரு? மீடியேட்டர். ரொம்ப பாதிப்புக்கு இருக்கிறது யாரு? மீடியேட்டர். ஒரு தொழில் எல்லாம் நடக்கும், 6 மாசமா அலைஞ்சு எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பிக்ஸ் ஆகும். நம்மளால கொண்டாடிக்கிட்ட காரை தூக்கி விட்டு வரிங்கெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வீசாவுக்கு போயிட்டு வர்றேன், பணத்தோட வர்றேன்னு போவார். நான் போனா ஒரு சின்ன காரணம் காட்டி பதிவு புள்ளி திருப்பி கீழே விட்டுருவாங்க. திருப்பி அதை சரி பண்றதுக்கு 3 மாசம் ஆகும். இவ்வளவு எல்லாம் பண்ணா கடைசியா முறையா அந்த கமிஷன் கொடுக்குறாங்கன்னா அது கிடைக்காது. இவ்வளவு சிரமங்கள் இருக்கு. நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா 2006-11 அந்த கலைஞர் ஆட்சி காலத்துல ரியல் எஸ்டேட் உச்சத்தில் இருந்தது. ஏன்? அப்பதான் அந்நிய முதலீடுகள் வந்தது. 56,000 கோடி அந்த ஆண்டு அந்நிய முதலீடு வந்து கிட்டத்தட்ட பல தொழில், ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள், சின்ன தொழிற்சாலை இருந்தது, எல்லார்கிட்டையும் பணப்புழக்கம் இருந்தது. எல்லாம் வீடு வாங்கணும்னு நினைச்சா ரியல் எஸ்டேட் உச்சத்துக்கு போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எங்க சங்கத்துல, கட்டுமான தொழிலாளர் சங்கத்துல ஒரு கொத்தனார் கூட இந்த வேலைக்கு வரது கிடையாது. பையன் தூக்கி வச்சு காலேஜ் ட்ரெஸ் போட்டு கலந்துவார். வாத்தியார் ரியல் எஸ்டேட் பண்ணுவான், விஓ ரியல் எஸ்டேட் பண்ணுவான். பேசுறது பாருங்க, 100C 200C இப்படிதான் பேசிட்டு மாப்பிள்ள டீ காசு நடக்குதா இல்லையா? இப்ப இவர்களுடைய நிலை பரிதாபத்துக்குரியது. அதனாலதான் இப்ப நாம என்ன மெயினான கோரிக்கை வச்சிருக்கிறோம். முந்தா நாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரோட பேசியிருக்காரு. பேசிட்டே இருந்தா அதுக்குள்ள அவசரமா ஒரு போன் வந்து கலந்துட்டாரு. 22-23 மதுரை வரைக்கும் அங்க பேசிக்காட்டு போயிட்டாரு. டாக்குமெண்ட் மீடியேட்டர்கள் எப்படி பத்திரம் எழுதுபவர்களுக்கு, டாக்குமெண்ட் ரைட்டர்களுக்கு அரசு ஒரு அங்கீகாரம் கொடுத்த அட்டை வழங்குகிறதோ, அதை போல ரியல் எஸ்டேட்ல மீடியேட்டர்களாக இருக்கிறவர்களுக்கு அரசு அங்கீகரித்து ஒரு அட்டை கொடுக்கணும் என்கிற பிரதானமான கோரிக்கை. அதான் என்ட்ரி பாயிண்ட். இந்த அட்டையை கொடுத்துட்டா அப்புறம் நாம அரசோட ரைட் ராயலா உரிமை கேட்கலாம். அது சம்பந்தமா நான் பேசிட்டோம். அது இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுறோம். இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய மீடியேட்டர்களுக்கு இந்த அங்கீகரித்து ஒரு அட்டை கொடுக்கணும். இந்த அட்டை வந்துருந்தா உங்களை அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பட்டியலில் சேர்த்து நம்ம தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 30 வகையான வாரியங்கள். நேற்று ஒரு புது வாரியம் வந்திருக்கு, முந்திரி வாரியம் பாத்தீங்கல்ல. அப்ப அத மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வாரியம் அமைக்க சொல்லணும். இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு வாரியத்துல இணைக்க முயற்சி பண்ணணும். அது வந்தாலே ஒரு பெரும் பாதுகாப்பு வரும். இப்ப கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் நான் தலைவராக வேலை செய்கிற போது சைட்ல இறந்து போயிட்டாருன்னா நேற்று வரைக்கும் 5 லட்சம், இப்ப நான் வந்த பிறகு 8 லட்சம் வாங்கிக்கிறேன். ரோட்ல இறந்து போனாருன்னா 2 லட்சம், இயற்கை இறந்து போனாருன்னா 50,000. ஈம சடங்குக்கு 5,000 இருந்தது நேற்று வரையில. போன வாரம் கூட்டத்துல 25,000 ஆக்கியிருக்கோம். 6ஆம் வகுப்பிலிருந்து பிள்ளைகள் படிப்பதற்கு 1000 ரூபாயில தொடங்கி 15,000 ரூபாய் பணம் கொடுக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் பணம் கொடுக்கும் படிப்புக்கு ஏற்ப. 60 வயசான கட்டாய பென்ஷன் இன்னைக்கு 1,200 ரூபாய் கொடுக்கும். ஒரு தொழிலாளி இறந்து போயிட்டாங்கன்னா அவருடைய உடலை சொந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற தொழிலாளிக்கு அனைத்து மருத்துவ வசதிகளையும் செய்து கொடுக்கிறோம். இப்படி நிறைய. இப்ப இன்றைக்கு உலக அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச். ஒரு காலத்துல உணவு பஞ்சம் உலகத்தை மிரட்டியது. இப்ப சோமாலியா தவிர மீதி இடத்துல உணவு பஞ்சம் இல்லை. நமக்கே சாப்பாட்டு வழி இல்லாம 1930 வாரத்துல 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் சாப்பாடு இல்லாம சென்றிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்தி உற்பத்தியை பெருக்கணும். ஆனா இன்னைக்கு நாடு தன்னிறைவு பெற்று வெளிநாடுக்கு நம்ம ஏற்றுமதி பண்றோம். அப்போ அதுக்கப்புறம் டெரரிசம் ஒரு பெரிய பிரச்சனையாகும்.
அமெரிக்காவில் ரெட்ட கோபுரத்தை அடிச்சு உடைச்சான். உலகம் முழுவதும் அது இன்னைக்கு இருக்கு. மூன்றாவது மக்கள் தொகை பெருக்கம், ஜனத்தொகை பெருக பெருக அது ஒரு இஷ்யூ ஆகிறது. இப்ப இது எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு பருவநிலை மாற்றம் உலகத்தை திரட்டி கொண்டிருக்கிறது. இந்த காலத்துல எப்ப மழை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு அக்டோபர் நவம்பர்ல மழை பெய்யும், ஏப்ரல் மேல வெயில் காயும், மே வெயில், ஜூன்லாம் குளிர்ச்சாகும். இப்போ இந்த வருஷம் முழுவதும் மழை பெய்யுதா இல்லையா? மே மாதம் மழை பெய்யும், நவம்பர்ல எதிர்பார்க்காத மழைகள், நிலச்சரிவு, கடல் அலை உயர்வு, வடதுருவத்தில் பனிக்கட்டி மலை உருகுது. 25 ஆண்டு கழித்து இன்றைக்கு இருக்கிற பூமியில் 3% காணாம போயிடும். கடல் நீர் ஏறும் 30 50 வருஷத்துல. 50 வருஷம் திருவிழா இருக்கிறோம்னா 3%, 3 சென்டிமீட்டர் மழை தண்ணி ஏறும். ஆனால் வீடு கட்டும் போது கொஞ்சம் தூக்கி கட்டிக்கணும். இதெல்லாம் தவிர்க்க முடியாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதற்காக ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. பல நாடுகள் கையெழுத்து போட மாட்டாங்க. அமெரிக்கா மோசமா இருக்கு. இதனால தொழிலாளருக்கு பாதிப்பு வருது. கடும் வெயில வேலை பார்க்கலாம், கிட்னி பாதிக்குது, ஹார்ட் அட்டாக் வருது, லிவர் பாதிக்குது. கட்டுமான தொழிலாளிக்கு வெயில வேலை பார்க்க பல பேர் செத்து போறாங்க. வெயில வேலை பார்க்க முடியல, மழை காலம் அதிக மழை வந்தா வேலை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அவர்களுக்கு இப்ப சென்னையில 38 டிகிரியை தாண்டுதுன்னு வச்சுக்க. ஒரு இடத்துல முன்னபாகத்தில் 8 டிகிரி 38 டிகிரி தாண்டுது. அது சென்னைக்குள்ளது. சென்னை மாவட்டத்தில் எத்தனை தொழிலாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்களோ வாரியத்தில் அத்தனை தொழிலாளர்கள் அக்கௌண்ட்டுக்கும் 30 நாள் 400 ரூபாய் போய் சேரும். இன்சூரன்ஸ் போனப்பா 10 நாளா ராத்திரி பகல அதைத்தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறான். கடும் மழை, அதுக்கு பணம் போகும். அப்ப இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு வாரியத்தில் இருக்கு. ஆட்டோ தொழிலாளிக்கு வாரியம், சவர தொழிலாளிக்கு வாரியம், சவர தொழிலாளிக்கு வாரியம், தையல் தொழிலாளிக்கு வாரியம், மண்பாண்ட செய்கிறவர்களுக்கு வாரியம், முடித்திருப்பவருக்கு வாரியம், கால்நடை வளர்ப்போருக்கு வாரியம், இது காலனி தொழில் செய்வோருக்கு வாரியம், வாரியங்கள் இருக்கிற பொழுது அதில் நாம் இந்த ரியல் எஸ்டேட்ல குறிப்பாக ரியல் எஸ்டேட் தொழிலாளர்கள் வாரியம் வரணும். அதுக்கான ஏற்பாடுகள் தான் இன்றைக்கு ஐடி கார்டை பெறுவதற்கான முயற்சி நம்ம இருக்கு. அது என்ட்ரி பாயிண்ட். இன்னைக்கு வருமா? கட்டாயம் வராது. ஆனால் என்னைக்குமே வராதா? கட்டாயம் வரும், வர வைக்கும். இன்னைக்கு கட்டுமான தொழிலாளிக்கு இவ்வளவு பாதுகாப்பு வந்திருக்குதுன்னா 79 அதற்காக போராடி இன்னைக்கு உச்சத்துக்கு வந்திருக்கு. அதே போல இந்த தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு, இந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கான அமைப்பு அது இன்னைக்கு நமக்கு பயன்படலாம், ஒருவேளை பயன்படாமல் போகலாம். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்ததில் நானும் ஒருவன் என்கிற அந்த கருத்து இந்த நிர்வாகிகளுக்கு வரணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயநலம் இருக்கலாம், ஆனால் பொது நோக்கு கொஞ்சமாவது இருக்கும். மனித வாழ்க்கை என்பது என்ன? அற்பமான வாழ்க்கை. எவ்வளவு நாளைக்கு நம்ம வாழ்ந்துடுறோம்? ஒரு 20 வருஷம் வந்து அம்மா அப்பா கட்டுப்பாட்டு இருக்கோம். ஒரு 60-65 வயசு தானா பிள்ளைகள் கட்டுப்பாட்டில் இருக்குதான் சொல்றேன். எந்த பிள்ளை உங்களை கட்டுப்பாட்டு வச்சுக்கிறான்? நீ கட்டுப்பாடு இல்லாத போ, எங்கேயாவது போன்னு தான் சொல்லிக்கிறான். ஆனா அந்த இடைப்பட்ட காலம் ஒரு 40 வருஷம். இதுல 20 வருஷம் இரவு, மீதி 20 வருஷம். இந்த 20 வருடத்தில் எவன் ஒருவன் தன்னுடைய செயலால் இந்த சமூகத்தில் ஒரு அடையாளத்தை விட்டு செல்கிறானோ அவன் தான் உண்மையான மனிதன். இந்த அடையாளத்தை விடுவதற்கான ஏற்பாடுதான் இந்த அமைப்பு. அதற்கான ஒரு வாய்ப்பு தான் தொகுதி தலைவர், தொகுதி செயலாளர், தொகுதி பொருளாளர், கௌரவ தலைவர், துணைத் தலைவர், இணை செயலாளர், பிஆர் என்கிற பொறுப்பு. ரொம்ப மனசு விஷயம். அவர் அசோகர் மாபெரும் மன்னர், அவர் பேர்ல பவனி வராது.
எதிர்க்க முத்த பிச்சு சாமி ஒருத்தர் சிவப்பு முட்டை போட்டுன்னு இப்படி வர்றாரு. ராஜா வர்றாருன்னு ஓடி ஒதுங்கி நின்னார். ஒரு மன்னர் தேரை நிறுத்தி இறங்கி ஓடி போய் அவர் காலில் விழுந்திருக்காரு. விழுந்து ஆட்சி வாங்கிட்டு திருப்பி தேர்ல ஏறிட்டாரு. கூட இருந்த மந்திரி கேட்டாராம், அரண்மனைக்கு போன பிறகு, நீங்க இந்த நாட்டுக்கு ராஜா, உங்க காலில் இந்த நாட்டு மக்கள் மொத்தம் விடுறாங்க, ஒரு சன்னியாசி காலில் போய் நீ விடுறிய, இது என்ன நியாயம் கேட்டாராம். அவன்கிட்ட ஒண்ணுமே பதில் சொல்லல. எனக்கு நாளைக்கு ஒரு 3 தலை வேணும். ஒரு ஆட்டு தலை, ஒரு புலி தலை, ஒரு மனுஷ தலை கொண்டு வாங்கலாம். அவன் யோசிச்சிருக்கான், இந்த 3 தலையை கொண்டு வரதான் 3 தலை எனக்கு தேவைப்படுறான்னு இருக்காரு. கேள்வி கேட்டால போனா டக்குன்னு போய் ஒரு ஆட்டு தலையை கொண்டு வந்துட்டான். மீதி 2 தலை எங்கன்னாரு. அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு புலி தலையை கொண்டு வந்தான். ஒரு மனித தலை ஹாஸ்பிட்டல போய் சிகிச்சை மனித தலையை கொண்டு வந்து 3 பேர் எடுத்துட்டான். அடுத்து அசோக சொன்னாராம், சரி இந்த 3 தலையை போய் வித்துட்டு வந்துருந்தாராம். போன ஆட்டு தலை உடனே வாங்கிட்டான். ஆட்டு தலை உடனே வெளியே போயிடல. அடுத்து புலி தலையை கஷ்டப்பட்டு போயிருக்கான். ஒரு நாட்டு சோக்காளி பெரிய பணக்கார மிராசாளர் அதை வாங்கிட்டு பாடம் பண்ணி வீட்டில் வைக்கலாம். மஞ்சள் தலையை வாங்குவான். சுத்தி பார்த்தாரு, ஐயா இந்த 2 வித்து போச்சு, மனுஷன் தலை விற்கிற அப்படின்னாராம். சரி மனுஷன் தலை யாருக்காவது இலவசமா கொடுத்துட்டு வந்துருந்தாராம். திருப்பி எடுத்து தெருவா சுத்தான். இலவசமா யாராவது வாங்குவாங்களா? மிரண்டு ஓடுறாங்க. அப்புறம் வந்தாராம், ஒரு ஆட்டு தலைக்கு இருக்கிற மரியாதை, ஒரு புலி தலைக்கு இருக்கிற மரியாதை, இந்த ஜீவராசிகளை எல்லாம் கட்டி ஆளக்கூடிய மனித தலைக்கு மரியாதை கிடைத்தியா? அதை நீ உணரல, நான் உணரல. அந்த சாமியார் உணர்ந்தாரு. எதிரையும் ஆசம் இல்லாம சாமியார் போனாரியா, அவர் தான் உண்மையான மனுஷன். அவர் காலில் இருந்தார். புரியுதா? அதை போல வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமல்ல, சாதிப்பதற்குமாக வாழ்க்கை. அதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த அமைப்பு. அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். அதே போல நம்ம பொதுவா ரியல் எஸ்டேட் தொழில நம்ம படுற கஷ்டங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லாம் சொல்றது, நீங்க தப்பா இருக்கக்கூடாது. மந்திரி கிட்ட நான் இந்த மாதிரி இந்த மீடியா இருக்கலாம் காடு கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் அந்த மந்திரி அவர் பேசுற பாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து பாணி பேசுவார். அது அவங்க பண்ற ஆட்டம் நல்ல பட்டா எடுத்து வித்து விட்டுருவாங்க. இவங்க எடுத்து அவங்க வித்துடுறாங்க. பொறுத்தவரை எடுத்து பட்டா எடுத்து விற்கிறாங்க. அவங்களுக்கு போய் நீ பேசுறேன். நான் 1000த்துல ஒருத்தர் செய்வான். நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா ஒரு ஆளுக்காக 999 பாதிக்க கூடாது சொல்லி இருக்கும்போது போன் வந்து கலெக்டர். அதை நம்ம தொடர்ந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி தேவைப்பட்டா முதலமைச்சராக பேசி ஒரு அடையாள அட்டையை நாம முதல்ல வாங்கணும். அதுக்கு நாமளுமே தொழிலை நல்லா பண்ண கற்றுக்கணும். பாருங்க, ஒரு இடத்துல பொய் சொல்லி வியாபாரம் பண்ணி கிடைக்கிறத விட நேர்மையா சொல்லி பாருங்க, உங்களுக்கு உடனே பணம் கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கோவிந்தா கரெக்டான மீடியேட்டர் இருப்பா, நீ ரெடி பண்ணி வாங்குவான். இன்னொரு ஆள் வந்தாரு வச்சுக்கா, பார்த்த உடனே திருப்பி பாருங்க. அதனால எந்த தொழிலும் 90% ஒரு நேர்மை இருக்கும். நேர்மை கட்டாயம் நமக்கு அதுக்கான உரிய மரியாதை கொடுக்கும். நீங்க மறந்து, ஒரு நாட்டு மன்னர் இருந்தார், வயசாகி போச்சு. அவரு இந்த நாட்டுக்கு அடுத்த வாரிசை உருவாக்கணும். அவங்க இருக்கிற மந்திரிகள்லாம் கூப்பிட்டு, எனக்கு வயசாகி போச்சு, நான் ஒதுக்கிட்டு போறேன், உங்கள ஒருத்தரை நாட்டுக்கு மன்னரா தேர்வு செய்ய போறேன், அதுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, ஆளுக்கு மந்திரிகள் கூப்பிட்டு, ஆளுக்கு இதுல விதை இருக்கு, எடுத்து போய் நட்டு யாரு சிறப்பா அந்த செடியை வளர்த்து எடுத்து வர்றீங்களோ
அவங்களுக்கு பதவி அப்படின்னு 6 மாசம் டைம் கொடுத்தாரு. 6 மாசம் கழிச்சு அவன் ஒட்டி தூக்கி மாறான். ஒருத்தன் பார்த்தா அவன் ஐடியா தாண்டி வளர்த்துருக்கான், ஒருத்தர் பேசி வளர்த்துருக்கான், எல்லாம் இருந்து கடைசியா ஒருத்தன் வந்து வேறு செய்தி காமிச்சிருக்கான். மந்திரி கோபம் வந்துச்சு. மன்னர், ஓ இவ்வளவு பேர் செடியை வளர்த்துறா, நீ மட்டும் வெறிஞ்செட்டி எடுத்து காட்டுறாங்க. மந்திரி, ஐயா நீ கொடுத்த விதையை இந்த சட்டியில போட்டேன், நல்ல உரம் போட்டேன், தண்ணி ஊத்தேன், வெயில் வேணுன்றதுக்கு வெயிலே வச்சேன், அது முளைக்கலையா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் கேட்டான். உடனே அவனை பாராட்டி மேடைக்கு அழைச்சி அவருக்கு முடிசூட்டினார். ஏன்னா மன்னர் கொடுத்த அத்தனை விதையும் வறுத்த விதை, ஒன்று கூட முளைக்காது. இவன் எல்லாம் தப்பு பண்றதுக்கு வேற விதையை போட்டு செடியை வளர வச்சான். அவன் உண்மையா நடந்துக்கிறான், அவனுக்கு அரசு பதவி கிடைக்கும். அதனால உண்மை என்றைக்கு வெற்றி பெறும். கொஞ்சம் நம்ம அப்படி இப்படி சொல்லலாம், பேசிக்கே மாற்றக்கூடாது. அதை நாம ஒரு உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிர்வாகிகளை நான் மீண்டும் பாராட்டுகிறேன். எல்லா கூட்டங்களும் எல்லாரையும் பாராட்டுவோம், அந்த மாதிரி பாராட்டு இல்ல, இது உளப்பூர்வமான பாராட்டு. இந்த அமைப்புல இதுதான் முதல் நிகழ்ச்சி, பதவியேற்பு நிகழ்ச்சி, அரங்கம் நிறைஞ்சி வெளியே நிற்கிற அளவுக்கு. அதனால எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னுடைய உள்ளார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. தொகுதி நிர்வாகிகள் மாதம் ஒரு கூட்டமோ அல்லது 2 மாசம் ஒரு கூட்டமோ கட்டாயம் கூடி பேசாத எந்த அமைப்பும் வளராது. அதை வச்சு ஒரு நாளைக்கு தலைவர் வீட்டில், ஒரு நாளைக்கு செயலாளர் ஆபீஸ்ல, ஒரு நாளைக்கு பொருளாளர் எங்கேயும் இல்லையா, ஒரு ஃப்ரீயா இருக்கிற ஹோட்டல்ல போய் ஒரு டீயை சாப்பிட்டு, இந்த வாரம் என்ன பிரச்சனை, தலைமைக்கு என்ன சொல்லணுமா, அரசாங்கத்தில் என்ன பிரச்சனை, நம்ம ஆளுக்கு என்ன பிரச்சனையா, ஏதாவது கமிஷன் வரலையா, 1 மணி நேரம் பேசிட்டு கிளம்பிட்டோம். அது இருந்தாலே இந்த அமைப்பை இன்னும் அடுத்த உச்சகட்டத்துக்கு, ஏன் 1000 பேர் உறுப்பினராக உங்களால் 6 மாதத்துக்கு அதற்கான உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இவர்களை ஒருங்கிணைத்து முறைப்படுத்திய நம்முடைய செயலாளர் எஸ்.எம். குமார், அதை நீங்க முடிவெடுக்கலாம், எஸ்.எம். குமார் அவர்களுக்கும், அதே போல இணை செயலாளர் நாகராஜ் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தொடர்ந்து நாளைக்கு மதுரவாய் தொகுதி பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்குது. நாளை மறுநாள் கொளத்தூர்ல நிர்வாகம் போறதுக்கு அமைப்பு நடக்குது. இது இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்குள் தமிழ்நாடு முழுவதும் இந்த அமைப்பு பரவி பிறகு எல்லா கட்சிகளை விட அதிக உறுப்பினர் கொண்ட அமைப்பா இது வரும். இந்த அமைப்புல கட்சி கிடையாது, ஆளுக்கு ஒரு கட்சி, வெளியே போனா கட்சி, உள்ள வந்தா கட்சி, சாப்பாட்டுக்கான கட்சி, நாம கட்சி, அவர் ஒரு கட்சி, நீ ஒரு கட்சி, நீ ஒரு, இதெல்லாம் இங்க பேசவே கூடாது. அரசியல் சார்பாக, கட்சி சார்பா யாரும் எங்கேயும் பேசக்கூடாது. இன்னைக்கு இந்த அரசாங்கம் இருக்குது, நல்லது செய்து அவரோட வாங்கணும், நாளைக்கு இன்னொரு அரசாங்கம் இருக்குது, நல்லது செய்து அவரோட வாங்கணும், எந்த அரசாங்கம் செய்யணும் போராடணும். அதுதான் நம்முடைய பொலிட்டிக்கல் லாஜியா இருக்கணும். இதுல அரசியல் என்பது இன்னைக்கு ஒரு அரசாங்கம் இருந்தா அவங்களை பயன்படுத்தணும், நாளைக்கு ஒரு அரசாங்கம் இருந்தா அவங்க பயன்படுத்தணும். அப்படி வச்சுக்கணும், அதை நோக்கி பயணிக்கிறோம் என்று கூறி இப்போது தொகுதி பொறுப்பாளர்கள் மேடைக்கு வரணும். அவர்கள் ஒரு உறுதிமொழி சொல்லுவாங்க. அந்த உறுதிமொழியை எல்லாரும் படிக்கணும். படிக்கிற பொழுது குறிப்பா ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் நலச்சங்கத்தில் திருவொற்றியூர் தொகுதி தலைவராக, திருவொற்றியூர் தொகுதி தலைவராகனா தலைவர் தலைவராக சொல்லணும், செயலாளர் செயலாளராக சொல்லணும், துணைத் தலைவர் துணைத் தலைவராக சொல்லணும். செயலாளராகிய நான், பொருளாளராகிய நான் இன்று
இன்று தேதி போட்டு பதவியேற்றுக் கொள்கிறேன் என ஆட்சியர் முன்னிலையில் பொறுப்பேற்கிறேன். சங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு சங்கத்தின் நோக்கத்தை அடைந்திட அரசியல் சார்பின்றி பணியாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். ரியல் எஸ்டேட் தொழிலை நேர்மையாக செய்து தொழிலை பாதுகாத்து தொழில் செய்வோர்களையும் பாதுகாக்க செயல்படுவேன் என்று உறுதியளிக்கிறேன். இதை சொல்ற போது தலைவரா அந்த இடத்துல நம்ம செயலாளர் ஆகிய நான் உங்க பேர் சொல்லுங்க, இந்த நிர்வாகி மட்டும் அப்படி சொல்லி பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.